ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் புதிதாக சவுதி அரேபியாவிற்கு வருபவர்கள், அதாவது அவங்க வந்து விசா எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து மெடிக்கல் வந்து போட சொல்லுவாங்க. ஸோ அந்த மெடிக்கலில் வந்து ஒரு சிலருக்கு இந்த லங்ஸ் ஸ்கேர், அதாவது நுரையீரலில் தழும்பு பிரச்சனைகளால் நிறைய பேருடைய மெடிக்கல் வந்து ரிஜெக்ட் செய்யப்படுகிறது. குறிப்பாக ஒர்க் விசாவில் வந்து வராங்களா, ஸோ அவங்க வந்து இந்த மெடிக்கலில் வந்து அப்ளை பண்ணும்பொழுது கம்கா மெடிக்கல் போடும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளில் உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்த நபர்கள் யாருக்காவது ஏற்பட்டு அதை சரி பண்ணி மெடிக்கலில் வந்து கிளியர் ஆகி சவுதி அரேபியாவுக்கு யாராவது வந்திருக்கீங்களா அப்படின்றத இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. வேறு என்னென்ன வகைகள்லாம் வந்து மெடிக்கல் வந்து ஃபெயில் ஆகும், உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து ஃபெயில் ஆகி இல்லைன்னா அதை சரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ பதிவு வந்து செய்வோம். நிறைய நண்பர்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க, மெடிக்கல் இந்தியாவில் மட்டும் போட்டால் போதுமா, சவுதி அரேபியாவில் வந்து போட தேவையில்லையா அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. இந்தியாவில் கம்கா மெடிக்கல் வந்து போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வந்ததுக்கப்புறமும் இக்கமா வந்து வழங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கேயும் ஒரு மெடிக்கல் வந்து போடுவாங்க. ஸோ அதிலலாம் கிளியர் ஆகணும். ஏன்னா இப்போ இந்தியாவில் மெடிக்கல் கிளியர் ஆனாலும் சவுதி அரேபியாவில் வந்து மெடிக்கல் கிளியர் ஆகலைன்னா திரும்ப வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில நண்பர்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதாவது சவுதி அரேபியாவுக்கு ஒர்க் விசாவில் வந்து வருகை இருந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி மெடிக்கல் பிரச்சனை இருந்தாலோ இல்லைன்னா நீங்கள் வேலை செய்ய தகுதியற்ற நபராக, அதாவது போதுமான திறமைகள் வந்து இல்லை, அவங்க ஒரு வேலைக்குன்னு எடுத்திருப்பாங்க, பட் அந்த இது உங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லை அப்படின்னு உங்கள் முதலாளியோ உங்கள் ஸ்பான்சர் வந்து விருப்பப்பட்டால் அந்த கம்பெனி வந்து நீங்கள் வருகை இருந்தால் 3 மாதத்துக்குள்ளே உங்களை வந்து திரும்ப வந்து அனுப்ப கூட முடியும். அந்த மாதிரி ரூல்ஸ் கூட வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு வெளிநாட்டு தொழிலாளர் வந்து வேலைக்கு வந்தாருன்னா அவர் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பணி நீக்கம்லாம் செய்ய முடியாது. அவர் வருகை புரிந்த உடனே அவங்களுக்கு வந்து இக்கமா வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து மாதம் சரியான முறையில் வந்து சம்பளங்கள் வந்து வழங்க வேண்டும். தேவையான சுகாதார தேவைகளை வந்து பூர்த்தி வந்து செய்யணும். ஸோ இந்த மாதிரி தேவைகளை பூர்த்தி செய்யாத நிறுவனங்கள் மீது சவுதி அரேபியா தொடர்ந்து நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சவுதி அரேபியா வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது போக்குவரத்து அபராதங்களில் 50% வந்து ஏற்கனவே தள்ளுபடி வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை விரைவில் வந்து ஆன்லைனில் வந்து செலுத்துவது மூலமாக அந்த தள்ளுபடி தொகை, அந்த 50% தள்ளுபடி தொகை வந்து பெற முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இந்த சலுகை பிப்ரவரி 18, 2025க்கு முன்பு போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபட்ட ஓட்டுநர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அபராதத்தை வந்து காலக்கெடுவிற்குள் செலுத்த வேண்டும் என்பதை வந்து நினைவில் கொள்ள வேண்டும். காலக்கெடுவிற்கு பிறகு சப்போஸ் செலுத்துனீங்கன்னா 100% அபராதம் வந்து செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சவுதி அரேபியா தரப்புலேருந்து சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக ஒரு விமான பயணத்தின் பொழுது, அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் உள்ள தமாமில் இருந்து அதாவது பெங்களூருக்கு வந்த ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு வந்து ஏற்பட்டு பயணிகள் பல நேரம் விமான நிலையத்திலே வந்து சிக்கி தவித்த ஒரு சம்பவம் வந்து நடைபெற்றது. சவுதி அரேபியாவிலிருந்து வந்த விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணிகளை வந்து சிக்கி தவித்தனர் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து சவுதி அரேபியா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு மதத்தையோ இல்லைன்னா ஒரு தனி நபரையோ வந்து கிண்டல் அடிக்கும் நோக்கத்துடன் அந்த தனி நபரை வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படும் நோக்கில் வந்து ஒரு செயல்களில் வந்து ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி செயல்களில் வந்து ஈடுபட்டால் கூட வந்து அது வந்து சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் படி வந்து குற்றம், அதற்கு அபராதங்கள் எல்லாம் விதிக்கப்படும். நாட்டை விட்டு கூட வந்து நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்றதையும் சவுதி அரேபியா தரப்புலேருந்து சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சவுதி அரேபியாவுடைய விமான போக்குவரத்து தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவிற்கு வருகை தரும் பயணிகளும் சரி, சவுதி அரேபியா வெளிநாடுகளுக்கு புறப்படும் பயணிகளும் சரி, சில முக்கியமான பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும். குறிப்பாக தடை செய்யப்பட்ட பொருட்களை வந்து எடுத்துகிட்டு வருவதோ எடுத்துகிட்டு செல்வதோ கூடாது. பட்டாசு, கள்ள நெட்டுகள், அதே மாதிரி போதைப் பொருட்கள், அதே மாதிரி இப்போ மின்னணு முறையில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்கு தொந்தரவாக உள்ள பொருட்கள், லேசர் பேனாக்கள், மறைக்கப்பட்ட கேமராக்கள், ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு செல்லவோ எடுத்துகிட்டு வரவோ கூடாது. வெடிக்கும் பொருட்கள், எரியும் தன்மையுடைய பொருட்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு செல்லக்கூடாது. அதாவது நீங்கள் எந்த விமானத்தில் பயணம் செய்ய இருக்கிறீங்களோ அந்த விமான நிறுவனம் வழங்கும் பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து அனைத்து பயணிகளும் வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.